ஆதித்யா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் நாளைய நட்சத்திர பலன்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நாளைய தினம் ஆங்கில மாதம் செப்டம்பர் 29, தமிழ் மாதம் புரட்டாசி 12, கிழமை ஞாயிற்றுக்கிழமை, திதி வளர்பிறை பிரதமை, நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம், பிராமியம் நாமயோகம், கிம்ஸ்துக்குணம் கரணம் ஆகிய சுபதினத்தில் உங்களுடைய 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை ஒன்றொன்றாக விலாவரியாக பார்ப்போம். முதலில் அஸ்வினி நட்சத்திரம். நாளை காரியங்களில் அனைத்தும் தடை உண்டாகும். மாலைக்கு பிறகு அந்த காரியங்கள் முடிவு பெறும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை நாளை குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் யாரேனும் ஒருவருக்கு வேலை வாய்ப்போ அல்லது வருமானத்தில் ஏதேனும் ஒரு முன்னேற்றமோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரை சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை சந்தைக்காக செலவினங்கள் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை எதிர்பாராத யோகம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை வாகனங்களை கையாளுவதில் மிகுந்த கவனம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இல்லற வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும், மேன்மை கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு உதவிகள் செய்வார்கள். பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் கூட்டாளிகளால் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மேம்படும். மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரம் குழந்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நாளை எல்லோரிடமும் கவனமாக பேசவும், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தவறாக போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஸ்த நட்சத்திரம் தாயார் வகையில் செலவுகள் அதிகரிக்கும். தாயாருக்கு ஏதேனும் ஒரு பொருட்களோ அல்லது மருந்து மாத்திரை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாகன யோகம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில் தடை உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகளிடையே அனைவரும் ஒரு அன்பு பாராட்டி உதவுவார்கள். அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை நண்பர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ரெகுலராக ஒரு கடைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அவங்க நாளைக்கு ஏதாவது ஒரு எகத்தாளமாக நக்கலாக கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் சிரிச்சிட்டு வந்துடுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன கோவத்தை காமிச்சிங்கன்னா அது பெரிய சண்டையாகிடும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். மூலம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனநிலையில் குழப்பம் உண்டாகும். திருவோண நட்சத்திரத்தை பொறுத்தவரை வெளியூர் பயணங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை தேவையற்ற பிரச்சனைகளும் தேவையற்ற செலவுகளும் உருவாகும். பூரட்டாதி நட்சத்திரம் நினைத்தது எல்லாம் எளிதில் நிறைவேறும். எனவே நினைப்பதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை உங்களுடைய ஆபீஸில் இருக்கக்கூடிய நீண்ட காலமாக புரிபவர்கள், அதாவது வயதில் மூத்தவர்கள் என்ற அர்த்தம் இல்லை, நீண்ட நாட்களாக பணிபுரிபவர்கள் அல்லது உங்கள் கடைக்கு தொடர்ந்த நீண்ட நாட்களாக வரும் வியாபாரிகள், அவர்கள் உங்களுடன் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரேவதியை பொறுத்த வரைக்கும் தொழில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. தொடர்ந்து 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்து வந்தோம். அன்பர்களே நாளைய தினம் வளர்பிறை பிரதமை. ஸோ நாளை சிவனை வழிபடுவது சிறந்த ஒரு காரியமாக இருக்கும். நாளை பாட்டிமன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். பிரதமை சில ஊரில் அந்த ஊர் பழக்கங்களில் பாட்டிமன் சேலம் பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் சொல்லுவாங்க. சில ஊரில் ஆகாத நாளும்பாங்க. சில நாள் வெறுமானம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி வார்த்தை இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு முக்கியமான நிகழ்வும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் முக்கியமான நிகழ்வு எடுக்க மாட்டாங்க. ஆனால் அது அன்னைக்கு செய்கிறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. மாடு, ஆடு இது போன்ற கால்நடைகளுக்கு மருந்து நாளைக்கு கொடுக்கும்பொழுது அந்த மருந்துகளை உடல்நிலையை ஏற்றுக்கும். அதே போல் பிரதமையில் நாளை பிரயாணம் செய்வதற்கு நல்ல நாள் கிடையாது. ஆனால் பிரயாணத்திற்கு தேவையான இப்போ ப்ராட்கேஸ்ட்டு, சூட்கேஸு இது மாதிரி பிரயாணத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கும்போது அது லாபமாக இருக்கும். இது ரெண்டு மட்டும்தான் நல்ல விஷயங்கள் பிரதமையில். ஸோ ரெண்டாவது நாளை நட்சத்திரங்களும் நாளை நட்சத்திரப்படி பார்க்கும் பொழுதும் நல்ல விஷயங்கள் பெருமையாக இல்லை, அது ஒரு முக்கியமான விஷயங்கள் இல்லைன்றதுனால இன்றைய நிகழ்ச்சி இதோடு நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.